Welcome to GK Facts Tamil. Question number 1. Among the 4 astronauts in the Gaganyaan program, one of the following is not in the program. Who is he? ககன்யான் திட்டத்தில் விண்வெளிக்கு செல்லும் நால்வரில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்களில் ஒருவர் இத்திட்டத்தில் இல்லை. அவர் யார்? A. GP கேப்டன் அஜித் கிருஷ்ணன். B. WGCTR சுபன்சு சுக்லா. C. GP கேப்டன் சுபாஷ். D. GP கேப்டன் அங்கத் பிரதாப். Answer C. GP கேப்டன் சுபாஷ். விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பி மீண்டும் அழைத்து வருவது மிகவும் சவாலான காரியம். ரஷ்யா, அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகளை தொடர்ந்து விண்வெளிக்கு மனிதனை அனுப்புற முயற்சியில இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் ஈடுபாடு காட்டி வருது. ககன்யான் பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டத்துல 2025 ஆண்டு 4 விண்வெளி வீரர்கள் விண்கலம் மூலம் தரையிலிருந்து 400 கிலோமீட்டர் தூரம் கொண்ட சுற்றுவட்ட பாதைக்கு அனுப்பப்பட இருக்கிறாங்க. அங்கிருந்தபடியே 3 நாட்கள் ஆய்வு மேற்கொண்டு பின்னர் மீண்டும் அவர்கள் பூமிக்கு பத்திரமா திரும்ப அழைத்து வருவதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமா இருக்குது. Question number 2. What is the national sport of Afghanistan? ஆப்கானிஸ்தானின் தேசிய விளையாட்டு எது? A. கிரிக்கெட். B. புஸ்கசி. C. கூடைப்பந்து. D. கால்பந்து. Answer B. புஸ்கசி. துருக்கி நாடோடி மக்களால் இந்த விளையாட்டு முதல்ல உருவாக்கப்பட்டது. 10-15 நூற்றாண்டுக்கு இடையில கால்நடை மேய்ச்சலும் போது பொழுதுபோக்காக விளையாடப்பட்ட விளையாட்டு பின்னால சீனா, மங்கோலியாவிலிருந்து மேற்கு நோக்கி பரவுச்சு. தற்போது ஆப்கான் நாட்டில் பெரும்பாலும் விளையாடப்பட்டாலும் பாரசீக மொழி பேசும் இஸ்லாமிய மக்களால உணவுபூர்வமான விளையாட்டா கருதப்படுது. இந்த போட்டி தொடங்குறதுக்கு முன்னால குதிரையேற்று வீரர்கள் 2 அணிகளா பிரிக்கப்படுறாங்க. 2 அணியின் எல்லைக்குள்ளும் வளையங்கள் வளையப்பட்டிருக்கும். போட்டி மைதானத்துல தலை துண்டிக்கப்பட்ட ஆடுகள் கிடத்தப்பட்டிருக்கும். எந்த அணி எதிர் அணியின் வளையத்தினுள் அதிக ஆடுகளை சேகரிக்கிறதோ அவங்களே வெற்றியாளரா அறிவிக்கப்படுவாங்க. சில நாடுகள்ல ஆட்டுக்கு பதிலான கனமான தோல் பைகள் வைக்கப்படுது. Question number 3. What is the name of the new species of fish found in Indian Ocean? இந்திய கடல் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய வகை மீன்களின் பெயர் என்ன? A. முல்லட். B. ஷீலா. C. ரிப்பன். D. கட்லா. Answer B. ஷீலா. இந்திய கடல் பகுதியில 4 வகை சீலா மீன்கள் கிடைக்குது. அவை நெட்டையின் சீலா, குட்டையின் சீலா, நுணா சீலா, லோப்பு சீலா ஆகியவை. கொச்சியில் உள்ள மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தினுடைய முதன்மை விஞ்ஞானியின் தலைமையிலான குழுவினர் இந்திய கடல் பகுதியில 2 புதிய வகை சீலா மீன்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. பசிபிக் பெருங்கடல காணப்படும் உடலில் புள்ளிகளை கொண்ட சீலா மீன்கள்ல ஒரே ஒரு இனமே இதுவரை அறியப்பட்டிருந்த நிலையில தற்போது தனித்துவமான புள்ளிகளை கொண்ட 2 புதிய வகை மீன்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் இந்திய கடல் பகுதியில சீலா மீன் வகைகள் எண்ணிக்கை 4 6 உயர்ந்திருக்கு. Question number 4. Which isotopes are used as main synthetic chemicals in nuclear weapons and missiles? எந்த ஐசோடோப்புகள் அணு ஆயுதங்கள் ஏவுகணைகளில் முக்கிய செயற்கை ரசாயனங்களாக பயன்படுகின்றன? A. பேரியம், போரியம். B. லித்தியம் மாங்கனீஸ். C. லித்தியம் ஹீலியம். D. புளூட்டோனியம் யுரேனியம். Answer D. புளூட்டோனியம் யுரேனியம். அணு ஆயுத தாக்குதல் நடைபெற்ற இடத்திலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவுக்கு காற்று வீசும் திசை நோக்கி அணுக்கதிர்கள் பரவும். இந்த அணுக்கதிர்கள் சுவாசிச்சவங்க, வெப்பத்தை உணர்ந்தவங்களுக்கு பல நாள்பட்ட நோய் தாக்கங்கள் உண்டாகுது. அணுக்கதிர்கள் உடலில் பல ஆண்டுகள் தங்கி பலரது உடலில் நாள்பட்ட நோய் தாக்குதல மரணத்தை ஏற்படுத்தும் ஆற்றல் உள்ளது. இதில் உள்ள அயனிகள் தைராய்டு பாதிப்பையும் ஏற்படுத்தும். அணுக்கதிர் பாய்ந்த நீர்நிலைகளில் இருந்து நீர் பருகினாலும் அந்த பாதிப்புகள் உண்டு. 15க்கும் மேற்பட்ட வெவ்வேறு விதமான புற்றுநோய்களும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதா சொல்றாங்க. முதியோருக்கு கல்லீரல், சிறுநீரகம், மற்ற உடல் உறுப்புகள் பாதிக்கும் அபாயமும் உண்டு. கண் பார்வையும் பறிபோக வாய்ப்புண்டு.
அணுக்கதிர்கள் மனிதர்கள் மட்டுமின்றி மரம் செடி கொடி இவங்களை கூட விட்டு வைக்கிறது இல்லை, எல்லாத்தையும் பாதிக்குது, மண்ணையும் நஞ்சாக்குது. Question number 5. Which of the following is not one of the health affecting chemicals in food processing? உணவை பதப்படுத்தும் உடல்நலத்தை பாதிக்கும் ரசாயனங்களில் கீழ்கண்டவற்றுள் ஒன்று இல்லை, அது எது? A. Potassium bromide. B. Monosodium glutamate. C. Sodium chloride. D. Aspartame. Answer C. Sodium chloride. உணவை பதப்படுத்துதல் அப்படிங்கிறது உணவுடன் சில கலவைகளை கலந்து உணவுப் பொருட்களை ரொம்ப நாளைக்கு நுண்ணுயிர்களிடமிருந்து பாதுகாப்பது. இது இயற்கையாகவும் செயற்கையாகவும் பதப்படுத்தலாம். இயற்கை பதப்படுத்திகள் தாவரங்கள், பூஞ்சைகள், பாசிகள் இவற்றிலிருந்து பெறப்படுது. உப்பு, சர்க்கரை போன்ற பொருட்களும் உணவை இயற்கையா பாதுகாக்க பயன்படுது. செயற்கை முறையில வேதியியல் பொருட்கள் கொண்டு உணவுகளை பதப்படுத்துறது. சோடியம் பென்சோயேட், சார்பேட், நைட்ரேட் ஆகியவை செயற்கை பதப்படுத்திகளா பயன்படுது. Thank you for watching. Don't forget to subscribe, like and share. See you tomorrow. Have a nice day.